ஹலோ guys, வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் சீரீஸ் பார்ட் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா இவன் என்னன்னு தெரில, பக்கா என்னன்னு தெரில கைஸ். இவனுக்கு சாப்பாடு கேட்கவே மாட்டேங்கான். நல்லா எடுத்து வச்சுருக்கான், ஆனால் சாப்பாடு கேட்கவே மாட்டேங்கான். விழுந்தால் தான் ஹார்ட்டு குறையுது தவிர இவனுக்கு பசி வரமாட்டிக்கு. அதனால தான் நான் சாப்பாடெலாம் பாதி தூக்கி தூர போட்டேன். இவன் இது பண்ண மாட்டேன். நாய்டா இது கொன்றும், ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஆடை கொன்றும் கைஸ். உள்ளே ஏறி போய் ஆடை வந்துட்டுனா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை அப்படியே கொண்டுடலாம். சூப்பர். இப்போ வாங்க நம்ம நோண்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது கிடைக்கணும். இப்போ ஐயோ அதில் உட்டு கிடைக்கணும், அதாவது மரம். ஓகேவா, அது கிடைச்சாதான் நம்மளால் இது ஃபார்மிங் பண்ண முடியும். அந்த கேட் இருக்குமா, அது போட முடியும். அதனால் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது, அதை வச்சு நம்ம பார்ப்போம். நம்ம இன்னும் நிறைய தோண்டும் கைஸ். தோண்டதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. ஓகே கேஷ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம இதை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அதை அவ்வளோ தூரம் நம்ம இப்போ கொண்டு போகலாம். இப்போ வாங்க நம்ம சரட்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா, 2 தான் இருக்குது. இன்னும் பரவாயில்ல, ஒரு 6. ஓகேவா, எல்லாமே நம்ம வேறு வீட்டில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ப்ரோ அப்படின்னா நம்மள்ட்ட நான் வேறு விட்டால் தான் கிடைக்கிது. அதனால் நம்ம இந்த மரத்தை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். நான் அசிங்கமாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரில. நானே இது வேண்டாம்னு தான் நினச்சேன். சரின்ட்டு இப்படியே போட்டுருண்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த மரம் கிடைக்க மாட்டேங்கி. அது என்ன மரம், இந்த கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மரம் தான். இதுதான் கிடைக்க மாட்டேங்கி. இதை நம்ம எடுத்துருவோம் கைஸ். ஐயோ எடுத்து நம்ம இங்கே இருந்து போடும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம நடக்கிறதுக்காச்சும் கொஞ்சம் கேப் விட்டுக்கூடும். அதனால தான் நம்ம போட போகிறோம். சரி, ஓகே. இன்னும் இது காலியாகிட்டு நம்ம இனிமேல் தோண்டணும். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது கைஸ். சரி, ஓகே வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேங்க கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9 இது செஞ்சுருக்கோம். அதை வச்சு நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா, டக்குன்னு இவன் 9 தான் கிடச்சிது. இப்போ நான் அப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று காமிக்கணும். என்னவென்றால் போடா பிளாக் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகுது. ஓகேவா, எனக்கு இப்போ தான் தெரியுது. அங்கேருந்து நான் அதை போட்டுட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் என்னடா டைமிங் ஓடுதுன்ட்டு பார்த்தா அது அப்கிரேட் ஆகுது. சரி, ஓகே, நம்ம அதை அப்கிரேட் ஆகட்டும். இதில் வருங்க, செஸ்ட்டு பாதி ஃபுல்லாகிட்டு, 2 இது ஃபுல்லாகிட்டு, இந்த 3வது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னென்னா அதில் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆனதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் கிடைக்காது. அதுக்கு என்ன ப்ரோ பண்ண அப்படின்னா, நம்மளுக்கு இது பாலைவனத்தில் என்னெல்லாம் இருக்கும், அந்த இது இந்த இப்போ வந்துட்டு போனதில் அப்புறம் அது இந்த மரம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து எப்போ அப்கிரேட் ஆகுதோ அப்போ தான் நம்மளால் கிடைக்கும். அது திட்டியும் நான் அந்த வீடியோவை நான் இப்போ கட் பண்ணணும். ஓகேவா, அதனால் அது கிடைச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறேன். ஓகேவா நண்பர்களே, நம்மளுக்கு எப்படியோ பிளாக் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அப்படின்னா நம்ம இதில் ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்னவென்றால் 20 செகண்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அதை தட்டி நம்ம அந்த பிளாக்கை நம்ம போட்டுட்ருக்கலாம். நம்மள்ட்ட நிறையவே கிடச்சிது, இதோட நிறையாலாம் கிடச்சிது. நான் அதை அப்படியே நம்ம அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்கிட்டு வீடியோவை எடுக்காமல். ஐயோ, இப்போ வாங்க நம்மள்ட்ட இவ்வளோ தான் இருக்குது, போட்டாச்சு. இகத்து இல்லை நண்பர்களே, ஒன்றுமே இல்லை. இப்போ வாங்க நம்ம போவோம். இப்போ எத்தனை இன்னுமாடா இவனை தள்ளி விட்டுரும். ஏன்னா இடம் இல்லை கேஸ், இங்கே இருக்குது. நம்ம போகிறதுக்கே இடம் இல்லை. இதில் இவனுங்களை எனக்கு அந்த பாரு, அவனுக்கு சாவடிக்கும் போலே இருக்குடாடி. இவன் எப்போ வந்தான்? ட்ரேட்ரு எப்படி மேலேருந்து கீழேருந்து எப்படி வந்தான்டா? இவனுக்கு ட்ரேட் பண்ணி பார்க்கும். இத்து போனதை வச்சுருக்கேன். வச்சிருண்டா ஒன்று போயிருடா. சரி, இத்து போனதை வச்சுக்கிட்டு இப்போ என்னடா இவ்வளோ ஆகிட்டு இருக்கு. கேஷ் எப்படியோ அப்கிரேட் ஆகி முடிச்சு விட்டது. இதுக்கடுத்து நம்மளுக்கு ஜங்கிளில் ஐட்டமாக கிடைக்கும். ஓகேவா, கேஷ் டைமண்ட் கிடச்சிருக்கு. இப்போல்லாம் நம்ம கீழே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டைமண்ட்னா ஐயோ டைமண்ட்டும் ஓடி போய் எடுப்போம். இப்போலாம் இங்கே 1 பிளாக்கில் வந்தால் டைமண்டா அப்படின்னு கிடைக்கிது. ஏன்னா இதில் நிறைய டைமண்டு, கோல்டு, அயனு எல்லாமே டக்குன்னு கொடுத்துருவானுங்க. அதனால தான் டைமண்டா, கோல்டா, அயனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சரி இப்போ வாங்க. நம்மள்ட்ட ஒரே ஒரு மரம் தான் இங்கே வச்சுருக்கு. நம்மளை ஒரு 3 மரம் கச்சா கூட போதும் தாங்க.
3 மரம் கச்சா நம்ம வச்சிடலாம். ஓகேவா? வாங்க, சீடும் நம்மள்கிட்ட இருக்குது. நிறையா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையாலாம் இல்லை, இருக்குது அவ்வளோதான். வாங்க போவோம். இப்போ என்னடா கிடைக்க ஒரே ஒரு மரம்டா, என்னடா டேட்டா கிடைக்கி. அயனு டே அயனு கேட்குறப்போ கொடுக்க மாட்டானுங்க, கேட்காதப்போ தான் கொடுப்பானுங்க அவனுங்க. கொடுங்கடா டி. டைமண்டு. ஐயோ கொடுத்துட்டானுங்கப்பா. கொடு ஏப்பா எடுத்துட்டோம் கைஸ். இப்போ வாங்க நம்ம அதை வேலியாக உருவாக்கிக்கிறோம். முதல்ல இதாக்கணும். ஸ்டிக்கு இருந்தது நம்ம இங்கே தான், நம்ம இதில் வச்சுருந்தோம். ஸ்டிக்கை இதில் தான் வச்சுருந்தோம். செஸ்ட்டில் இருக்கா? இதில் தாங்க, அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இருக்குது. அதை எடுத்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் வச்சு பார்த்தா 9 இருக்குது. பரவாயில்ல, 9 இருக்குது. நம்ம வாங்க 9 வச்சு போட்டுருவோம். டே அவன் என்னடா மேலே ஏறிட்டு கிடக்கான், அதில் விழுந்தும் சாக மாட்டேங்கான் கைஸ். அவன் என்னன்னே தெரில. சரி வாங்க. ஐயோ தப்பாக போட்டேன். டே தப்பாக போட்டேன்டா. தப்பாக போட்டேன் நினச்சேன். அது நான் சரி ஓகே விடுங்க, மாட்டேன் எப்படியோ. இப்போ இதை நம்ம உடச்சிடணும். கீழே விழுந்தது கைஸ். ஐயோ 2 இது கீழே விழுந்துட்டு. பரவாயில்ல, நம்மளுக்கு காணீர் இருந்தாலும் எதுக்கு கீழே விழுது? கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், கீழெல்லாம் விழுது. டே பூரா போடா, அடி வாங்கி செத்துறாடா. ஐயோ போனா வச்சுருக்கேன், இல்லைன்னா நான் செத்துருப்பேன் அந்த டாப்ரே. சரி வாங்க, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்டை வச்சு நம்ம அதில் போடணும். ஓகேவா? எப்படி ப்ரோ அப்படின்னா இந்த 3 இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை விட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் 2, அப்புறம் அந்த சைடில் 2லேயும் நம்ம அந்த சீடெல்லாம் வைக்க போகிறோம். ஐயோ இதுதான். பட்டு தண்ணி பார்த்திங்கன்னா கீழே விழும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுன்னு தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம பீரங்கேஷ் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணி அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. பட் இவன் ஒருத்தன் புறா போட எனக்கு வெறியாற்றிட்டு இருக்காங்க. நான் அச்சு கொண்டுடலாம் போல் இருக்குது, வெறியாத்துறான். இருங்க இங்கே ஒன்று போட்டக்கூடும் சொல்கிறா. ஐயோ போவதுக்கு பயமாக இருக்குது, விழுந்துட்டோன்னா அவ்வளோதான் நண்பர்களே. அங்கே பாருங்க. ஐயோ தொங்கிட்டு கிடக்கான். ஐயோ பாவுண்டாடி அவன். இது வரை கீழே விழுத. இந்த இதுவே அப்போ வந்தான், எப்போ வரானே தெரியாது, ஆனால் வந்தது தான். சரி விடுங்க, என்னமோ இது வேறு விழ மாட்டேங்குது. கரெக்டாக. ஐயோ இங்கே போட்டு அவ்வளோ சூப்பர் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரிசைக்காக போடணும். போடு. ஐயோ போடே போட்டேன்டா. எப்பா இப்போ வாங்க நம்ம இதில் போய் கரெக்டாக ஆக்கிறோம்னு நினைக்கேன். இப்போவும் போட முடியல. ஐயோ முன்னாடி போக முடியுமா? ஐயோ இல்லைன்னா நான் இதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கே மாட்டேன் முன்னாடி போகணும்னு தெரிஞ்சா. அதனால தான் நான் அங்கிட்டு போய் தவி ஜம்ப் பண்ணி போட்டுட்ருக்கேன். அட போங்கடா. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? வாங்க கேஸ் நம்ம போட்டுடலாம் இதை. ஓகே போட்டாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நண்பர்களே, போட்டுடலாம் இருங்க. இதில் அப்புறம் இதில் ஐயோ நான் போய் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் கேஸ். நான் போய் இப்போ கொண்டு வந்துடுறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா? நான் ஒன்று ஐடியா வச்சுருக்கேன். அதில் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை வச்சு நம்ம பண்ண முடியுமான்னு முதல்ல பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இதை வச்சுக்கிடலாம். ஓகேவா? நமக்கு அது ஒன்றுமே போதும் தான் நினைக்கேன். பட் பார்க்கும் தண்ணி பார்த்திங்கன்னா அந்த இருக்குது. ஓகேவா? இந்த தண்ணி இது பண்ணுங்க. பார்த்திங்கன்னா இந்த பெட்டு ஒன்று வந்தது கைஸ். இந்த கேவில் தான் இந்த பெட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த பெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிது. ஓகேவா? சரி அதை சும்மா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்தான். தண்ணி யாருக்குன்னு பக்கெட்டில் இருந்தது, அதை வச்சு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதனால தான் அது இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதை கீழே ஊற்றி அதுக்கப்புறம் அதை எங்கிட்டாச்சும் போய் கிடக்கும். ஐயோ அதை எங்கே விழுந்தாலும் விழுந்துடும். பட் பார்க்கும். பட் இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இந்த லூட்லாம் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட, அதை தூக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த செஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லு. அப்புறம் இது இருக்குது, இதுவும் ஃபுல்லு. ஐயோ இதை கிட்டே வச்சிடலாம். அயன்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ எதுக்கு அப்புறம் இவ்வளோ லூட்டு இப்போ உள்ளே வச்சுட்ருக்கு அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒரு சாகசம் பண்ண போகிறேன். ஓகேவா? என்ன சாகசம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த 2 மட்டும் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இது பக்கெட் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வேண்டாம் கேஸ், இந்த இடத்துல வேண்டாம். சாரி கேஸ், ஒரு மெசேஜ் வந்துட்டு
ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க ஓகேவா. சரி ஓகே, இங்கே தண்ணி அதை விட்டுட்டு டக்குன்னு எடுத்துரும். சூப்பர் நண்பர்களே, தண்ணி வந்துட்டு இப்போ அந்த அது என்ன ஆக போதும் தெரில. என்னன்னா நம்மளுக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இதில் தண்ணி ஊற்றினா அது கீழே போயிடும். கீழே போனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்காது ஓகேவா. அதுக்கு நம்ம இப்போ என்ன போட போகிறோன்னா அப்படியே கீழே இறங்கி போனோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஐயோ இந்த இடத்துல ஒரு பிளாக்கை போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி வந்துடலாம் ஓகேவா. இப்போ மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இப்போது என்னடா பிளாக்கை காணும், போட்ட பிளாக் அங்கே நண்பர்களே. எங்கடா காமிக்க மாட்டிக்க ஓமிக்கா, என்னாச்சு? உள்ளே போய் தான் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ தப்பான இடத்துல கைஸ், சாரி கைஸ். இங்கே நான் இருக்கேன், நான் தப்பாச்சிட்டேன். இப்போ இதில் போட்டோன்னா தண்ணி கீழே போகாது ஓகேவா. தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேனே தான் நின்றுக்கூடும். இப்போ தண்ணி இதில் போட்டாச்சா, இப்போ இந்த பிளாக்கு பார்த்திங்கன்னா அது இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயும் இது ஏன்னா இருங்க, நான் அதை செஞ்சதுக்கப்புறம் இந்த பேர் ஹவ்வா ஏதோ ஹவுன்னு வரும் ஓகேவா, ஸ்டோன் ஹவ் ஓகேவா. அது செஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்குறேன் இல்லை கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஹவ் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் ஓகேவா. இதில் வேறு இந்த இது வேறு பிளாக்கை எடுத்துகிட்டு திரும்பிடி வேறு அதை பண்ணணும். அது நான் ஆஃப்லைனில் பண்ணிக்கிறேன் ஓகேவா, வீடியோ முடிச்சதுக்கப்புறம். சரி ஓகே, இப்போ நான் வாங்க முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். சரி கைஸ், இப்போ வாங்க நம்ம சீடு மட்டும்தான் போடணும், மற்றதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வீட் சீடு, அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் பொட்டேட்டோ, இந்த 3 தான் இருக்குது ஓகேவா. இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் மரம் ஒரு 4 3 எத்தனையோ இருக்குது ஐயோ. அந்த மரத்தை ஐயோ இது என்ன எப்படி இருக்குது. சரி ஓகே, நம்ம இது எனக்கு தெரிஞ்ச இதில் தண்ணி பட்டால் தான் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு நான் இப்போ போட்டுக்கிறேன். அது வளருதா வளரலையான்ட்டு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. வளர்ந்தால் நம்ம இதை இப்படியே விட்டுறோம், வளரலைன்னா நான் ஆஃப்லைனில் நான் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கிறேன் ஓகே. அதை நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம சீடு போட்டுக்கலாம். சீடு போட்டாச்சு எல்லாமே ஓகேவா. எடுத்தோடனே போட போகிறது கிடையாது ஓகே. சீடு வருதான்னு காய்ஸ் இது பாருங்களேன். ஐயோ இது பார்த்திங்கன்னா வளரலன்னு இல்லை, அதை நம்ம எடுத்துரும். இது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எங்கெல்லாம் தண்ணி போட்டிருக்கோம் நம்ம அந்தந்த இடத்துலலாம் நம்ம இதை வச்சு விட்றோம். எனக்கு நம்ம அதான் கரெக்டுன்ட்டு இங்கே இதை வாங்க இப்படி வச்சு விட்றோம். கிரிட்டு இங்கே 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 அப்புறம் இங்கே சூப்பர். இங்கேயும் வச்சுருக்கோம் ஓகேவா, அதையும் எடுத்துரும். இதில் எதுக்கு சூப்பர் டச்சு. பீட்ரூட், இது பொட்டேட்டோவா பீட்ரூட் வந்துடலையாடா, பீட்ரூட்டு கைஸ். சரி ஓகே, இதை வாங்க நம்ம இதை இங்கே வச்சிடலாம். இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் அவ்வளோதான். இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அது எடுத்தால் வருமானு தெரில. வருது. ஐயோ வராதுன்னு நினச்சேன், வரல கைஸ். வந்துட்டு 2 வந்துருக்கு, அந்த 1 மட்டும் வரல. பார்த்துக்கலாம். கிரிட்டு சூப்பர் கைஸ். இதுதான் நம்ம ஃபார்மிங். என்னடா கேவலமாக இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் ஐயோ அடுத்த எபிசோட் கிடையாது. சரி நான் லாஸ்ட்டு நாளைக்கு வேணால் ஒரு எபிசோடு சும்மா ஏதாச்சும் போடுறேன் ஓகேவா. இதை பார்த்திங்கன்னா இது பண்ணுற மாதிரி நான் நாளைக்கு பார்ட் 5 பார்ட் 4 ஓகேவா. சாரி பார்ட் 4 நான் போட பண்ணுறேன் ஓகேவா. ஃபார்மிங் எப்படிலாம் வளர்ந்துருக்கு அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.